வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு திருக்குறள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு கதையிலேருந்து ஆரம்பிப்போங்க. ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாராம். அந்த பணக்காரர் என்ன பண்ணுவாராம், டெய்லி நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும், அப்போ தான் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு நல்ல காய்கறி, பழம், ஸ்வீட்ஸு, நல்ல நட்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு நல்லா நல்லா ரிச் ஃபுட்ஸாக வாங்கிட்டு வந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாராம். ஸோ அவர் என்ன நினச்சிட்டாரு, நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தார். கொஞ்ச நாள் போச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, திடீர்னு ஒரு நாள் அவருக்கு உடம்பு சரியில்லை. ரொம்ப கடுமையான வயிற்று வலி. டாக்டர்கிட்ட போகிறாரு. அப்போ டாக்டர்கிட்ட போய் சொல்கிறாரு, அந்த மாதிரி எனக்கு பயங்கரமான வயிற்று வலிங்க, தாங்கவே முடியல, சரியாக மாட்டேங்குது அப்படின்னு. டாக்டர் கேட்குறாரு, என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு. அதுக்கு இவர் வந்து இந்த மாதிரி நான் நல்ல ஃபுட்டு தான் சாப்பிட்றேன், நான் எதுவும் தப்பாலாம் சாப்பிடல, நல்ல ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு எல்லாமே நல்லா தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ டாக்டர் கேட்குறாரு, சரி எப்போ சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு இவர் சொல்கிறாரு, எனக்கு டைம்லாம் கிடையாதுங்க, எனக்கு நான் ஃப்ரீயாக இருக்கும்போது நல்லா ஹெல்த்தியான ஃபுட்ஸாக பார்த்து நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன், டைம்லாம் இல்லை, நல்ல ஆரோக்கியமாக சாப்பிட்டா தான் நல்லா ஆரோக்கியமாக இருக்க முடியும், உடம்பு நல்லா இருக்கும்னு சொல்லி நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது டாக்டர் சொல்கிறாரு, இப்படி சாப்பிட்டதுனால தான் இப்போ உங்களுக்கு இந்த நோயே வந்திருக்குது. இது வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து எப்போவுமே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது, அது உடம்புக்கு நல்லது கிடையாது. ஸோ சாப்பிட்ணுன்னா நல்லா பசி எடுக்கணும் ஃபஸ்ட்டு. பசிக்கும்போது தான் நீங்கள் சாப்பிட்ணும். அப்படியே நீங்கள் பசிக்கும் பொழுது சாப்பிட்டாலும் எவ்வளவு சாப்பிட்ணும், அப்படி எப்போ சாப்பிட்றோம் அதெல்லாம் நீங்கள் கணக்கு பண்ணி தான் நீங்கள் சாப்பிட்ணும். நைட் டைமில் போயிட்டு இங்கே அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா அது ஜீரணமாகாது. ஸோ அந்த மாதிரி பசிக்கும் பொழுது சாப்பிட்ணும். சாப்பிட்டாலும் அளவு எவ்வளோ நமக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு சாப்பிட்ணும். ஸோ கண்ணாபின்னா நம்ம சாப்பிட்டோம்னா இந்த மாதிரி உடம்பு கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறார். நீங்கள் என்ன தான் உடம்புக்கு நல்ல சாப்பாடே சாப்பிட்டாலும் அது எந்த வேலைக்கு சாப்பிட்ணும், எவ்வளவு சாப்பிட்ணும், பசிச்ச அப்புறம் தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சு சாப்பிட்ணும். அப்போ தான் இந்த உடம்பை ரொம்ப நாளைக்கு நம்ம நல்லபடியாக நோயெலாம் இல்லாமல் பாதுகாத்துக்க முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறார். அதே தான் திருவள்ளுவர் இந்த குறளில் சொல்கிறாருங்க. அற்றால் அறவறிந்துண்க அஃதுடம்பு பெற்றான் நெடி தூய்க்கும் ஆறு. ஸோ பசி எடுக்கும் பொழுது தான் சாப்பிட்ணும். அப்படியே பசி எடுத்து சாப்பிட்டாலும் எவ்வளவு சாப்பிட்ணும் அப்படிங்கிற அளவை நம்ம தெரிஞ்சு சாப்பிட்ணும். அதுதான் இந்த உடம்பை ரொம்ப நாளைக்கு நல்லபடியாக காக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் இந்த குறளில் சொல்கிறாருங்க. மறுபடியும் சொல்கிறேன், அற்றால் அறவறிந்துண்க அஃதுடம்பு பெற்றான் நெடி தூய்க்கும் ஆறு. தேங்க்யூ.